ஏபி சீரீஸா இருந்தால் இந்த 3 டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஏபி சீரீஸ் இல்லைன்னா ஏபி சீரீஸ் இல்லைன்னு சொல்லி நம்ம எழுதணும், எழுதி கன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன செய்வோம், இதை A1 போட்டுக்குவோம், இதை A2 போட்டுக்குவோம், இதை A3 போட்டுக்கிடுவோம், இதை A4 போட்டுக்குவோம். என்ன செய்வோம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணுவோம், இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்தால் அது வந்து ஏபின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? வழக்கம் போல A2ல இருந்து A1 மைனஸ் பண்ண போறோம். A2 மைனஸ் A1 equal to A2 என்னது 3 plus root 2 minus 3 equal to 0. இது வந்து full value 3, இதுவும் கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 minus 3 0. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, ரூட் 2 மட்டும் இருக்கு. ஸோ ரூட் 2 மட்டும் போடுவோம். ஓகேவா? அடுத்து A3ல இருந்து A2 மைனஸ் பண்ணணும். A3 minus A2 equal to A3 என்னது 3 plus 2 root 2 minus 3 plus root 2. ஓகேவா? அப்ப என்ன ஆகும், இந்த 3 minus 3ங்கும் போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? 0 ஆயிரும். 3 minus 3ங்கும் போது இது 0 ஆயிரும். அடுத்து என்ன இருக்கு, 2 root 2 minus root 2 என்னன்னு இருக்கு. ஓகேவா? இது 2 root 2, இது என்னது 1 root 2. அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 1 root 2 போயிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 root 2 மட்டும் இருக்கும். புரியுதுல உங்களுக்கு? இது என்னது 1 root 2. ஓகேவா? மைனஸ் இது 1 root 2, இது 2 root 2. 2ல இருந்து 1 போனா 1 தான். அப்ப பேலன்ஸ் என்ன இருக்கும், ரூட் 2 மட்டும் இருக்கும். புரியுதா? 2 ரூட்ல இருந்து 1 ரூட்டை கழிச்சா 1 root 2 மட்டும் இருக்கும். இங்க 1 போட்டாலும் 1 தான், போடாட்டாலும் 1 தான். ஸோ இங்க என்ன இருக்கும் உங்களுக்கு, ரூட் 2. அடுத்து பாருங்க, A4ல இருந்து A3 மைனஸ் பண்ணும். A4 மைனஸ் A3. A4 என்னது 3 plus 3 root 2. அடுத்து என்னது A3 என்னது மைனஸ் 3 2 root 2. ஓகேவா? அதே மாதிரி 3யும் இங்க கேன்சல் ஆயிரும். இங்க 3 root 2 மைனஸ் 2 root 2. 3ல இருந்து 2 போனா 1. ஸோ 1 root 2, 1 root 2. 1 போட்டாலும் 1 தான், போடாட்டினாலும் 1 தான். ஸோ ரூட் 2, இது ரூட் 2, இது ரூட் 2, இது ரூட் 2. ஸோ காமன் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு, சேமா இருக்கு. காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம் எவ்ரி டைம். ஸோ என்ன எழுதிடலாம், D is equal to root 2 எழுதிடலாமா? அண்ட் த கிவன் சீரீஸ் ஃபார்ம்ஸ் ஏ ஏபி, இது ஒரு ஏபியை ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம அகைன் என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க போறோம். A5 A6 A7 கண்டுபிடிக்க போறோம். A5 is equal to அந்த ப்ரீவியஸ்ல உள்ள A4 பிளஸ் D0 தான் A5. ஓகேவா? இது வந்து A5 பிளஸ் D. ஓகேவா? அடுத்து இது A6 பிளஸ் D. ஓகேவா? இப்போ வந்து A4 என்னது உங்களுக்கு இங்க கொடுத்திருந்த இது இந்த இருக்கு, A4 இதுதான். A1 A2 A3 A4. A4 என்னது 3 plus 3 root 2. ஸோ இங்க என்ன எழுதிக்கலாம், 3 plus 3 root 2 plus root 2. ஓகேவா? இங்க வந்து என்னது 3 அப்படியே வந்துடும். ஓகேவா? இங்க ஒண்ணுமே கிடையாது. ஸோ 3 அப்படியே எழுதிருங்க. 3 பிளஸ் இங்க 3 root 2, இங்க ஒரு root 2 இருக்கு. ஸோ 4 root 2. புரியுதுல? 3 பிளஸ் 4 root 2. அப்புறம் வந்துட்டு இந்த 4 root 2 3 பிளஸ் 4